ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன மதுரை திருவிழா கிளம்ப ரெடி ஆயிட்டீங்களா? மதுரை குளுங்க குளுங்கன்னு இப்பயே பாத்தீங்கன்னா சாரையா வண்டிகள் மதுரை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டுங்க. மக்கள் திருவிழா மாதிரி கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அத பார்த்ததுதான் இங்க பாதி பேருக்கு இப்பயே பேதி புடுங்குது. அவன் உட்காந்து கதறான். எப்பவுமே வழக்கமா மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உட்காந்து ஒரு மாசம் உட்காந்து கதறுவானுங்க. இப்ப மாநாட்டுக்கு முன்னாடியே கதற ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுலயும் முக்கியமா சீமான் தான் ஒப்பாரினா ஒப்பாரி. ஐயோ, இளவு வீட்டுல கூட கிளைய அவ்வளவுக்குள்ள ஒப்பரிக்க மாட்டா. இவரு வர்றவன் போறவன் எல்லாம் ஒப்பாரி. எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே மனநலம் பாதிக்கப்பட்டுச்சுட்டா என்னன்னு தெரியல சீமானுக்கு. ஏன்னா யாரையும் தூக்க வேற இல்ல, நான் யாரும் தூக்கப்பட்ட புலம்பிட்டு தெரியாது. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அதாவது பிஜேபி சேர்ந்த இலக்கணேசன் மறைவிற்கு ஒரு புகழஞ்சி நடத்துறதுக்காக ஒரு அழைப்பிதழ பிஜேபி கட்சியை சேர்ந்தவங்க சீமானை பார்த்து அவங்ககிட்ட வந்து கொடுக்க வராங்க. அந்த அழைப்பிதழ அவங்க எதுக்கு சீமானை பார்த்து கொடுக்க வராங்கன்னு தெரியல. அது வேற ஒரு விஷயம், அதை விட்டுருங்க. வந்தவங்க கிட்டையும் விஜய பத்தி தான் பேசுறாரு. அதாவது கட்சி கூட்டல அவ்வளவு பேரும் தளபதி தளபதி கத்துறானுங்க. அதான் தளபதி தளபதி சொன்னேன். அப்போ எங்க போனாலும் ஒரே விஜய் விஜய் நினைப்புதான். இந்த காதல் படத்துல பரத் சொல்லுவார்ல, அந்த மாதிரி இப்போ விஜய் 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 தான். இல்ல எதுக்கு கட்சி ஆரம்பிச்சோம், யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சோம், அந்த நோக்கம் எதுவுமே இல்லாம விஜய் 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 தான். விஜய் தான் உட்கார்ந்து அவ்வளவு பேரையும் ஆட்டி படைக்காரியா. அதுலயும் சீமான் ஒப்பாரி அப்பப்போ. சோ இதுல அவருடைய தம்பிகள், இப்ப அவருடைய தம்பிகளுக்கு என்ன இன்சென்ஸ் அண்ணன் கொடுத்திருக்காருன்னா, விஜயை விமர்சிக்கணும், ட்ரோல் பண்ணணும், டிவிகே மாநாட்டை நெகட்டிவா கட்டமைக்கணும். அதுதான் அவங்களுடைய இப்போ மெயின் வந்து பாத்தீங்கன்னா முதலாளி அதான கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டர் தானே போட்டிருக்காங்க, அதான செயல்படுத்துவாங்க. அதுலயே கண்குத்தி வம்பா அந்த மாட்டை என்னையா நடந்துடாதா நெகட்டிவா அதை எடுத்து நம்ம பெருசா பேசணும் அப்படின்னு அழைஞ்சிட்டு இருக்காங்க. அதுலதான் இப்ப நேரத்துல இருந்து மாநாட்டை வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளெக்ஸ் போர்டு வைக்கிறத ஆரம்பிச்சிட்டாங்க. கொள்கை தலைவர்கள்லாம் வழக்கமா மாநாட்டை வைப்பாங்க, அதுமே வச்சிருக்காங்க. அதுல இந்த தடவை எக்ஸ்ட்ரா ஒரு பக்கம் அண்ணாவையும் ஒரு பக்கம் எம்ஜிஆர் வச்சு நடுவுல விஜயகாந்த் இருக்கிற மாதிரி ஒரு பிளெக்ஸ் போர்டு மெயின் என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க. சோ இதுதான் இப்ப இவங்களுக்கு கண்ணை ஊத்திருக்க உடனே தூக்கிட்டு வந்து அவன் ட்ரோல் பண்றாங்களா சோசியல் மீடியால. என்னடா இது, இந்த கொள்கை தலைவர் காமராஜர் அவரு கூட இவ்வளவு பெருசா நீங்க கட்ட உடைக்கல, அண்ணாவுக்கும் நீங்க எம்ஜிஆருக்கு வச்சிருக்கீங்க, நீங்க அவங்களுடைய அடுத்த பி டீமா திராவிட கட்சியோட பி டீமா அப்படிதான் செயல்படுறீங்க. இன்னும் விட்டா அடுத்த மாநிலத்துல கருணாநிதியும் ஜெயலலிதாவையும் வச்சிருக்கீங்க போல அப்படி அப்படின்னு அவங்க பயங்கரமா நக்க அடிக்காங்களாம். ஏன்டா வெண்ணைகளா, அவரு தான் யாருக்குமே முதல் மாநாட்டு கட்சி பாடலே தெளிவு வரிச்சாரு. மூஞ்செழுத்து மந்திரம் தான் மீண்டும் காலம் ஒழிக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. நிழல் படமா எம்ஜிஆர் அண்ணையும் காட்டிட்டாரு. இது என்ன உனக்கு? அவரு இந்த மாட்டை வைக்க நினைச்சு பிளான் பண்ணி தான் வச்சிருக்காரு. அதாவது அவருடைய பிளான் என்ன, அதாவது அண்ணா எம்ஜிஆர் அந்த வருஷத்துல அடுத்தப்ப நான் தான் விஜய் தான் அடுத்த முதலமைச்சருங்கிறத அவர் தெளிவா முதல் மாட்டிலே தெளிவா கட்சி பாடலே அறிவிச்சிட்டாரு. உங்களுக்கு தான் புதுசா இப்ப இது பண்ணுது உடனே தூக்கிட்டு வந்துருக்கானுங்க. ஏண்டா இவ்வளவுக்குள்ள பேசுறேன், நீ முன்ன உங்களுடைய கட்சி மாநாட்டிலேயே அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியல, நீங்களா அப்ப பிறந்திருக்கீங்களா தெரியல, போய் பாருங்க. நான் காட்டுறேன். அதாவது நாம் தமிழ் கட்சி வீர வணக்கமா, ஒரு பக்கம் பெரியார் ஒரு பக்கம் எம்ஜிஆர். யாரு வீர வணக்கம்? எம்ஜிஆர் மலையாளி கிடையாது, அவரு நம்ம சித்த பங்காளி சொல்லி பேசினவர்தான் உங்க நொன்ன. அது மட்டும் இல்ல, எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இருக்குல்ல, ஜெயலலிதா ஆட்சி ஆண்டுக்கும் போது ஜெயலலிதா காலில் வந்து இலை மலர்ந்தால் ஈழம் மலர்ந்து சொல்லி அவங்க பிரச்சனை பண்ணவர். நீங்க எல்லாம் பேசலாமாடா? என்னடா சொல்றது? உங்க அண்ணன் தேவைக்கேற்ப எங்க தாத்தா பெரியார் பார்த்தல டிஷர்ட் அப்படி போட்டுக்காருன்னு தேவையில்லைன்னா தூக்கி போட்டு குதிப்பாரு. ஏன்னா அவருக்கு ஒரு தொழிலும் கிடையாது, ஒன் மண்ணாங்கடி கிடையாது. நேரத்துக்கு நேரம் மாத்தி மாத்தி உருட்டு மண்ணனாச்ச. நீங்க அவருக்கும் பிடிச்சி சப்போர்ட் பண்ணி வரதை பார்க்கும்போதுதான் ஏன் தமிழர்லாம் இப்படி சில பேர் முட்டாத்தனம் அவருக்கு பின்னாடி போறீங்கன்னு தெரியல. உன் ஒன்ன தான் சொந்த அப்பாவோட பேரையும் மாத்தி வச்சவரு. அதாவது செபஸ்டியானுங்கிறத செந்தமிழன் மாத்திக்கிட்டு, இவர் சைமன்ங்கிறத சீமான் மாத்திக்கிட்டு இங்க இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்காரு. இதுதான் ஊருக்கு தெரியாதா? ஆரம்பத்தவர் என்ன மாதிரி இந்து மக்களுக்கு எதிராக இது தேங்களை இழிவுபடுத்தி கொச்சப்படுத்தி பேசினாரு. இப்ப எப்படி மாத்தி மாத்தி விட்டுறாரு, எப்படி பெரியார் அந்த ஆரம்பத்தை தூக்கி பிடிச்சிட்டு இப்ப தூக்கி போட்டு பிடிக்காரு. அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க நம்பிட்டு இருக்கலாம். முட்டாத்தனமா அவர் தமிழன் பேசணும்னு உங்க சொல்லலாம். ஆனா உண்மையான தமிழன் யாரு, மக்களுக்காக உண்மையிலே இந்த மக்களுக்காக வந்திருக்கவர் யாருன்னு இனிமேதான் நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதாவது இப்பவே பாத்தீங்கன்னா நிறைய தம்பிகளை பத்தினா மனமா சார்ந்துட்டாங்க. இவர் சம்பந்தம் இல்லாம எதுக்கு கட்சி ஆரம்பிச்சோம், எதுக்கு நம்மளோட கொள்கை என்ன எதிர்கொள்ளப்படணும்னு இருக்கு, அதை நோக்கி பயணிக்காம சும்மா விஜயவலை ஏற்றி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் சொந்த லாபத்துக்காக வந்து அரசியல் பண்றாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரீசெண்டா நிறைய பேரு இப்போ அதாவது விஜயவலை இப்ப வந்து பாத்தீங்கன்னா விமர்சிச்சார்ல, அதாவது அந்த டிவிகே கத்துறானுங்க, டிவிகே அந்த மாதிரி கத்துறதுக்கு அப்புறம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே நிறைய இளைஞர்கள் நான் தமிழ் கட்சி டிவிகே மாறிட்டாங்க. இந்த விஷயத்துக்கு அப்புறம் நிறைய பேர் மாறி இருக்காங்க. உண்மையில பாடத்தக்கது. இவருடைய சுயரூபம் என்னன்னு வெளியே வெளிச்சம் போட்டு அவரே காட்டிட்டு இருக்காரு. அவர் அதாவது ரொம்ப நாளைக்கு நடிக்க முடியாதுல்ல, உண்மையான முகத்துல வெளியே வந்துடும்ல. சோ அதனால இப்போ தளபதி விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் இவருடைய அந்த கட்சியை பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டங்கன்னு சொல்லலாம். அது ஒரு நிதர்சனமான உண்மைதான். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அங்க நீங்க மாறுறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம், உங்க கட்சிக்காரங்க மாதிரி திறன்நிதி மக்கள்கிட்ட வாங்கிட்டு அதுல குடிச்சு கும்மாளம் போடல, நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதுக்கு ஆதரவு வேணா என்ன பாத்துடுங்க. ஆனா தளபதியோட தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த மாநாட்டுக்காக தங்களுடைய சொந்த காசை செலவு பண்ணி பிளெக்ஸி பலன் வச்சுட்டு அவ்வளவுக்குள்ள வந்து ஆரவாரமா விஜய் அவர்ல அந்த ஒற்ற மனுஷனுக்காண்டி இவ்வளவுக்குள்ள மக்கள் வராங்கன்னா அதுதான் தளபதி விஜய் அவர் சம்பாதிச்சிருக்கு இத்தனை வருஷத்துல. அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். சோ அவர் இந்த மக்களுக்காக வந்திருக்காரு, மக்கள் அவருக்காக நிக்கிறாங்க, அவருக்காக போறாங்க.
சோ இதெல்லாம் நீங்க என்னதான் நினைச்சு அவருக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜ் கட்டணும்னு நினைச்சாலும் அது வந்து என்னைக்குமே அது செல்லுபடியாது, மக்கள் அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. நீங்க வந்து ஓரமா வந்து ஒப்படைக்கலாம், அவ்வளவுதான். சரியா? அப்புறம் இன்னொரு பக்கம் ஒரு கூட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தளபதியோட தோழர்கள் தொண்டர்கள் பாத்தீங்கன்னா அவங்க பிக்ஸ் பண்ணலாம் வைப்பாங்கல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் போட்டவையும் விஜய் அவர்கள் போட்டையும் ஒன்னா சேர்த்து வச்சு, அதாவது வைரத்தை தான் நாங்க இழந்துட்டோம், தங்கத்தை இழக்க மாட்டோம் அப்படி ஒரு டைலாக் போட்டு பேனர் ஒன்று வச்சிருக்காங்க. சோ அத பாத்துட்டு என்னடா இது சினிமா டைலாக் மாதிரி வச்சிருக்கீங்க, இது என்ன சினிமா நினைச்சிருக்கீங்களா, மாநாடு தானடா, நீங்க இன்னும் அதே நினப்புலதான் இருக்கீங்க போல, கூட்டம் உங்களுக்கு வரும்பா அவர் நடிக்கிறதுனால, ஆனா அதெல்லாம் ஓட்டா வந்து கன்வெர்ட் ஆகாது, ஓட்டாலாம் மாறாது. இப்படிதான் உள்ள இருக்க நிறைய அதிபுத்திசாலிக்கு வந்து கதறிட்டே இருக்காங்க. எப்பவுமே விஜய் அவர்களுடைய அந்த எதுக்குமே கூட்டம் வந்துச்சுன்னா உடனே இதெல்லாம் தூக்கிட்டு வருவானுங்க. நான் கேக்குறேன், சரி வர்றவங்க தான் ஓட்டா மாறாதுல, அப்புறம் எதுக்கு நீ உட்காந்து கதறிட்டு இருக்க? இல்ல நான் கேக்குறேன், எதுக்கு ஒத்திட்டு இருக்க வேண்டியதுதானே? அவங்க வர்றவங்க ஓட்டு போடுறாங்களா இல்லையாங்கிறது அது ரெண்டாவது பிரச்சனைப்பா, அது தளபதியோட பிரச்சனை. ஓகேவா? உங்களுக்கு எதுக்கு? எங்களுக்கு அந்த மாதிரி கூட்டம் வருதா? மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திருவிழா மாதிரி ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு குடும்பம் குடும்பமா வராங்களா ஒரு மாநாட்டுக்கு? எங்கேயாவது நடந்திருக்கா இது வரைக்கும்? ஒரு வரலாற்றுல எடுத்துக்காட்டு. நான் விஜயகாந்த் மாநாட்டே சொல்றேன், விஜயகாந்த் மாநாட்டுக்கு இப்படி குடும்பம் குடும்பமா வந்தாங்களா? விஜயகாந்த் நல்ல மனுஷன் தான், அவர் விமர்சி கூட நினைக்கிறோம், இருந்தாலும் நான் கேட்கிறேன், இது வரைக்கும் எந்த ஒரு மாநாட்டு அரசியல் கட்சியோட மாநாட்டுக்கும் இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில் திருவிழாக்கு போற மாதிரி ஒரு இருந்து போனதே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா குடும்பமா வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா, குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு கேட்டீங்கன்னா தலைவர் தளபதி விஜய் மட்டும் தான். சோ அதனாலதான் இங்க இருக்க அவ்வளவு பேருக்கும் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வரலாம். அது ஒண்ணு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இப்பவே உட்காந்து பாத்தீங்கன்னா நெடுஞ்சரிச்சு போறாங்க. ஏன்னா இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, சாரசாரியா கிளம்பிட்டாங்களா முதல்ல திருவிழாக்கு. சோ அப்புறம் அவங்க காண்டாகவும் ஆகாதா? ஆனா நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கியா, இந்த மாதிரி இது எதிரிகள் எல்லாம் கதற விடுறாருல தளபதி. அந்த ஒத்த மனுஷன் பேசாமலே அவரை பத்தி எல்லாரும் பேச வைக்கிறாரு, கதற விடுறாருல்ல, அது இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு மாசு. அதுக்காக நம்ம அவரு திரும்ப திரும்ப ஒரு சப்போர்ட் பண்ண நம்மளுக்கு தோணுதுங்க. தெரிஞ்சு நாளைக்கெல்லாம் உட்காந்து என்ன மாதிரி ஒப்பரை பண்ணு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது ஏதாவது நடந்துக்கூடாதா, ஏதாவது அசம்பவம் நடந்துக்கூடாதா, சோ அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருப்பானுங்க. அதாவது லோக்கல்ல இருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் எல்லாமே அங்கதான் கவர் ஆகும் நாளைக்கு. சோ அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவம் நாளைக்கு நடக்க போகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே பிஜேபி கதறதோடையும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள உட்காந்து கதறத பார்க்கும்போதுதான் இத மக்கள் பாத்துட்டு இருப்பாங்க, எந்த அளவுக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைக்குள்ளியா செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கறது நல்லா புரிஞ்சுக்கலாம். அதாவது இலக்கணேசன் இறந்ததுக்கு புகழ் அதிலிக்காக இவர் வீடு தேடி வராங்க. டிஎம்கே ஆல்ரெடி இவர் வந்து டிஎம்கே பாத்துட்டாரு. சோ எந்த அளவுக்கு அவங்களுடைய எதிர்ப்பா அவங்க காட்டுறதுக்கு பதிலா சீமான் காட்டிட்டு இருக்காரு முழு எதிர்ப்பையும். தளபதி விஜய் மணியும் டிவிகே மேலையும் இது ஒரு எச்சப்பழப்பு. ஏன்னா யாருக்குனவே உங்களுக்கு தெரியும், இந்த சாட்டை இருக்கான்ல, இதுக்கு முன்னாடி முதல் மாநாடு விழுப்புரம் விக்கிரவாண்டி மாநாட்டிலே பாத்தீங்கன்னா மூஞ்செல்லாம் கட்சி போட்டு மூடிட்டு அப்படியே வந்து மாநாட்டு எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க, என்ன இருக்கு நம்ம பார்க்கணும் ஆர்வத்துல வந்து அந்த கூட்டத்தை பார்த்து மிரண்டு போய் காருக்குள்ள உட்காந்து ஒரு வீடியோ போட்டிருந்தான். நீங்க எல்லாம் பாத்துருக்கீங்கன்னு தெரியல. அதாவது இந்த மாதிரி ஒரு மாநாட இதுக்கு முன்னாடி நான் பார்த்தே கிடையாது. அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள், எல்லாமே இளைஞர்கள். சோ அதுதான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியம். அப்படி இப்படின்னு அதாவது தமிழை வச்சுக்கிறதுடைய ஒரு கொள்கை பிறப்பு செயலாளரே மாறி பயங்கரமா புகழ்ந்து பேசியிருந்தான் சாட்டை அந்த முதல் வீடியோல. அதுக்கு அடுத்த நாளே அவன் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா நீ கொள்கை கூமட்டம் சொல்லிட்டு விமர்சிச்சார்ல, அவரு கூட்டு சத்தம் மட்டும் போறப்படே அவன் நம்மளதான்டா கழிவு ஊத்திருக்கான் எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னு, நீ ஏன்டா அவனுக்கு தூக்கி பிடிச்சு பேசன்னு சொல்லி சாட்டையே சத்தம் போட்டதுனால அதுக்கப்புறம் உட்காந்து அப்பயே மாறி உட்காந்து பாத்தீங்களா, அங்க உட்காந்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் தம் அடிக்கானுங்க, ஒருத்தவங்க அது போடுறாங்க, பாக்கு போடுறான், இந்த பத்தில சேரத்துக்கு இப்படி போடுறான், ஏன் தாண்டி குதிக்கிறான் அப்படி இப்படின்னு அதுக்கப்புறம் புலம்பி தரலாம் இந்த சாட்டை. சோ அதே மாதிரி இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாரும் கிளம்பிருப்பானுங்க. நாளைக்கு காலையிலேயே ஒரு மாட்டில் உட்காந்துட்டு ஓரமா உட்காந்துட்டு எங்க எவன் ஒண்ணு போறா, எங்கேயோ துண்டு பிடி பிடிக்க எப்படி பாத்துட்டு அதை பத்தி பெருசா போடுவானுங்க. ஏன்னா மாநாட்டுல எவ்வளவுக்குள்ள முக்கியமா எவ்வளவு வச்சிருந்தா மக்கள் வந்திருக்காங்க, எவ்வளவுக்குள்ள மிக பிரம்மாண்டான ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காரு அப்படிங்கறத பத்தி பேசாம அங்க நடக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எங்கேயாவது சின்னதா பண்ண கூட ஏதாவது ஒரு பேரிகார்டை தாண்டி குதிக்கானா, எங்கேயாவது ஒருத்தன் சேர தூக்குறானா, எங்கேயாவது ஒருத்தன் தண்ணி பாட்டை தூக்கி போறான்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டு பயங்கரமா பாத்தீங்கன்னா அதை வச்சு பேசுவான். அதை பேசி பேசி இவங்க வந்து சுய இன்பம் அடைஞ்சு விடுவாங்க. சோ என்ன பண்றது, அவங்களுக்கு அவ்வளவுக்குள்ள ஒரு சந்தோஷம். அது தளபதி விஜய்க்கு எதிராக ஏதாவது நடந்துச்சுன்னா அவ்வளவு புரியாம, அதாவது நிறைய பேர் எல்லாம் மழை வரும்னு வேண்டிட்டு இருக்காங்களாம். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாநாட்டை வந்து கெடுக்கிறதோ மழை வந்துடணும் அப்படின்ட்டு. டேய் நீங்க என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா தலையில நின்று தண்ணி குடிச்சா இந்த மாநாட்டுக்கு ஏதாவது வதந்திகளை பரப்புனாலும் மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும், சரித்திரம் படைக்கும் இந்த மாநாடு, மதுரை மாநாடு. அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. சோ மாநாட்டுக்கு இப்பவே கிளம்பி இருப்பீங்க நிறைய பேரு. சோ கிளம்பியாச்சா இல்லையா, எங்க இருந்து தான் கிளம்புறீங்க, சோ எந்தெந்த ஊர்ல இருந்தா மாநாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன். சோ கமெண்ட் பண்ணீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்க எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. சோ தளபதியோட மாநாட்டுக்கு எந்தெந்த ஊர்ல இருந்தா மக்கள் போறாங்க அப்படிங்கறத எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. சோ அதுக்காண்டி தான் அந்த கமெண்ட்ல சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.